தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். உண்ணும் உணவில்தான் உயிர் உள்ளது என்றால் உண்பவர்கள் எல்லாம் இறக்காமல் இருக்க வேண்டும். அப்படி யாரும் இல்லை. சுவாசிப்பதனால் தான் உயிர் வாழ்கிறான் என்றால் காற்று உள்ள போதும் அவனால் சுவாசம் செய்ய முடியாமல் இறக்கிறான். பிறகு உயிர் எங்கே தான் உள்ளது என்று சிந்தனை செய்யுங்கள். உயிருக்கு உணவு அளிக்க பாருங்கள். உண்பதாலும் சுவாசிப்பதனாலும் உயிர் அதனுள் இல்லை. ஏனெனில் இந்த உடல் ஒரு ஜடப்பொருள். உயிர் உள்ளே ஒளிப்பொருளாக உள்ளது. அதை நாம் தான் ஒளியேற்ற வேண்டும். இல்லையேல் அந்த பொருள் வீணாகிவிடும். எல்லாம் இறைவன் செயல் என்று கூறிக்கொண்டு ஏமாந்து போகாதீர்கள். இறைவன் எதையும் செய்வதில்லை, வெறுமனே இருக்கிறார். உன்னையும் வெறுமனே இரு என்றுதான் அமைதியாய் குருவாய் வந்து கூறுகிறாய். நீதான் அதை புரிந்து கொள்ளவில்லை. சூரியன் எந்த விதையையும் விதைத்து பயிர் செய்யவில்லை. ஆனால் விதைகள் தான் சூரியனிடமிருந்து கதிர்களை பெற்று தன்னை வளர்த்து கொள்கிறது. அண்டங்களில் நடைபெறும் அனைத்து செயல்களும் இவ்வாறே நடைபெறுகிறது. படைத்தவன் என்று நீங்கள் நினைப்பவர் அமைதியாகவே இருக்கிறார். நாமும் அமைதியாக இருந்தால் நம் சிரசில் உள்ள 5 சுரப்பிகள் தானாக சுரக்கும். அவை யாவை என்று பார்ப்போம். பீனியல் சுரப்பியல் சுரக்கும் ஹார்மோன் பொருள் மெலட்டோனின், 2வது செரட்டோனின், 3வது டோபோமின், 4வது ஆக்டாசின், 5வது ஓபியட்ஸ். ஓபியட்ஸ்னால் மூளையில் இருக்கிற நுண் மின்னியங்கி சமிக்கை. அதை தான் நம்ம முதலே சொன்னோம். இதைத்தான் நாம் முன்னரே கூறணும். என்ன சொன்னோம்? மின்னணுக்களால் நம் தேகம் இயங்குகிறது என்று. மின்னணுக்கள் சமிக்கையாக அதில் இருக்குது பாருங்கள் மூளையில். அதுதான் சொல்லுது. அந்த மின்னணுக்கள் தான் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த ரசாயனங்களை நாம் இயக்குவதன் மூலம் நமது தேகம் வேதிக்கப்படும். இந்த சுரப்பிகளை சுரக்க வைக்க வாசியோகம் அவசியம். பீனியல் சுரப்பி 14 வயசு வரை வளர்ச்சி அடைந்து பின்னர் அதன் வளர்ச்சி குன்றிவிடும். இச்சுரப்பி குறைந்தால் ஆயுள் குறையும். இப்பொழுது ஆயுள் ரகசியம் புரிகிறதா? இந்த சுரப்பிகள் சுரந்தால் பசி தாகம் ஏற்படாது. உணவு உண்ண வேண்டிய அவசியமில்லை. மூச்சு காற்று நின்று சுழுமுனை சுவாசம் செயல்படும். இந்த நிலையை இருந்தால்தான் ஜீவ சமாதி அடைய முடியும். காலம் சிறிதே உள்ளது. பொழுதை போக்கிக் கொண்டு காலத்தை வீண் விரயம் செய்யாமல் வாழ்க்கையில் ஒளிபெற எமது 1000 கரங்களால் வாழ்த்துகிறேன். சூரியனின் ஒளிக்கதிர்கள் தான் 1000 கரங்கள். அதுபோல ஒளி தேகம் பெற்றால் அதன் ஒளியே 1000 கரங்களாக ஒளி வீசும். உங்கள் சூட்சும தேகத்தை ஒளி தேகமாக அடைய வாழ்த்துக்கள். 6 ஆதாரங்கள் என்று கூறுகிறார்களே, அதற்குரிய விளக்கத்தை என்னன்னு பார்ப்போம். மூலாதாரம் என்னது? கணபதி. வித்து விதை. சுவாதிஷ்டானம் என்னது? பிரம்மம். பிரம்மம்னா என்னது? பிரம்மம். பிரம்மம்னா அந்த பிரம்மம் இல்லை, இது பிரம்மா. அது அன்னமய கோஷம். அதை சுவாதினம் செய்தவர். மணிப்பூரகம் விஷ்ணு, மனோமய கோஷம். அநாதகம் ருத்ரன், பிராணமய கோஷம். விசுத்தி மகேஸ்வரன், விஞ்ஞானமய கோஷம். ஆக்ஞா சதாசிவம், ஆனந்தமய கோஷம். சகசரம் பிரம்மம், வெட்டவெளி, அருள்வெளி. இதற்கான விளக்கத்தை பார்ப்போம். மூலாதாரத்தில் கணபதி ரூபத்தில் தனஜயின் வாயுவாக நாம் இருக்கிறோம். மேலே செல்ல கணபதியை வணங்கினால் விக்னங்களை விலக்கி மேலே செல்ல குரு அருள் பெற்று தருவார். மேலே செல்ல குரு அருள் தேவை. சுவாசிஷ்டானம் குரு ரூபமாக உள்ளது. குருவின் அருள் பெற்றால் தான் இதை தாண்டி மேலே செல்ல முடியும். குருவின் அருள் பெற்றால் மேலே சென்றவுடன் விஷ்ணு ஸ்தானம். இங்கே உன் பூர்வ புண்ணிய கணக்கு உள்ளது. புண்ணிய கணக்கை பார்த்து விஷ்ணு அதுக்கு மேலே அனுப்புவார். அதன் மேல் ருத்ரன் நெருப்பு. இவர் பாவ புண்ணிய விதையை எரித்து தூய்மையாக நம்மை மேலே ஏற்றுவார். பிறகு மகேஸ்வரன் நமக்கு காற்றாக வாசியில் அமர்ந்து வாசி நடத்த தருவார். இவர் காற்றுக்கு அதிபதி. வாசி நடத்தி நம்மை அதன் மேலே கொண்டு செல்வார். மேலே ஆகாயம் சதாசிவம், அங்கே அருள்வார். உன் தேகத்தை மறைத்து உனக்குள் இருக்கும் சூட்சும தேகத்தை அவர் அருள்வார். அப்பொழுது சுழுமுனை சுவாசம் இயங்கும். அந்த தேகத்தை கொண்டு நாம் பிரம்மேந்திரத்தில் வெட்டவெளியில் பிரம்மமாக இருக்க வேண்டும். இதுதான் ஞானப்பாதை, யோக பாதை, முக்தி பாதை. அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள். உலகத்தின் மேல் பற்று வைப்பதற்கு பேர் அன்பில்லை. உயிரை கவனித்தல், உயிருக்கு உணவளித்தல், இதற்கு பேர் தான் அன்பு. அந்த அன்பு இருந்தால்தான் தேகத்தில் சூட்சும தேகத்தில் உள்ள அனைத்து பூட்டுகளும் திறக்கும். நாம் உலகத்தின் மீது பற்று வைப்பதற்கு பேர் அன்பில்லை. அன்பே சிவம் என்றால் பிரம்மம். பிரம்மம் அன்புமயமாக உள்ளது. நீயும் அதன் மேல் அன்போடு ஒன்றினால் பிரம்மம் சிவமாகி விடுவாய். அனைத்தையும் சிவமாக பார்ப்பதுதான் பிரம்மமாக இருத்தல். திருமந்திரம் சொல்ற பாருங்க. வாசியும் ஊசியும் பேசி வகையினால் பேசி இருந்து பிதற்றி பயனில்லை. ஆசையும் அன்பும் அருமின் அறுத்தபின் ஈசனிடம் இருந்த இடம் எளிதாமே. வாசி ஊசி. ஊசின்னு என்னது? அண்ணாக்களை துவாரம் இருக்குல்ல, அந்த ஊசியை சொல்கிறார். வாசியும் ஊசியும் பேசி வகையினால் பேசி இருந்து பிதற்றி அதையே சொல்லிகிட்டு இருக்காத.
ஆசையும் அன்பும்னா என்னது? பற்று. ஆசையும் பற்றும் அருமின், அறுத்தபின் ஈசன் இருந்த இடம் எளிதாமை, அது இருந்த இடம் ரொம்ப சுலபமா அப்படின்னு சொல்கிறார். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நமது சிரசில் தெற்கில் தான் சிவன் உரைகிறார். வலதுகண் சூரியன், இடதுகண் சந்திரன், மேற்கு புருவநெற்றி, வடக்கு உச்சிக்குழி, தெற்கு எந்நாட்டவருக்கும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இது இருக்கிறது என்று பொருள். வடதிசைக்கு வந்தார் அருள் கிடைக்கும் என்று வள்ளலார் கூறுவது இதைத்தான். வடக்கே புருவ மையத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். தெற்கே அமர்ந்து வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பவர் தான் தட்சிணாமூர்த்தி குரு. இதைத்தான் குருவை நாடுமாறு கூறினார்கள். குருவை நாடினால் முக்தி நிச்சயம் என்பது பொருள் இதுதான். தெற்கில் இருக்கும் சிவனை உச்சியை நாட வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் என்ற பொருள் என்னவென்றால் சந்திரன் சூரியன் உச்சி பிரம்மம். சந்திரகலை சூரியகலை இரண்டும் இணைந்து உச்சியில் இருக்கும் குருவை நாடினால் பிரம்ம நாடி திறக்கும். அந்த குரு தெய்வத்தை காட்டும். பிரம்மத்தை குரு நாடி சிரசில் தான் உள்ளது. காலையில் சூரியனை 5 நிமிடம் கண்ணிமைக்காமல் பார்க்க வேண்டும். கைகளை முன்னோக்கி விரித்து கொண்டு கிரகிக்க வேண்டும். இப்படி செய்தால் நெருப்பினால் வரும் அனைத்து தொல்லைகளும் விலகும். உயிர் சக்தி வளரும். உள்ளொளி பெருகும். கண்ணொளி பெருகும். எதிரி அழிவான். நல்ல எல்லா நலனும் வந்து அடையும். அதேபோல் சந்திரனை இரவு 5 நிமிடம் கண்ணிமைக்காலும் பார்க்க வேண்டும். கைகளை விரித்து வைத்து கொண்டு கிரகிக்க வேண்டும். உடல் குற்றங்கள் விலகும். உடலால் செய்த பாவங்கள் விலகும். தாயோசம் விலகும். மனம் அமைதியடையும். அம்மன் அருள் கிடைக்கும். உயிர்ப்பு சக்தியால் தான் நீங்கள் எல்லோரும் வாழ்கிறீர்கள். உயிரோடு அல்ல என்பதை தெளிவு கொண்டு உயிரை அடைய பாடுபடுங்கள். வெற்றி நிச்சயம், முக்தி நிச்சயம். வணக்கம்.